வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட மகரந்தம். அந்த மகரந்தத்தை நம்ம குங்குமப்பூன்னு சொல்லி நம்ம பயன்படுத்துகிறோம். இதனுடைய பூ பார்த்திங்கன்னா அது ஊதா நிறத்தில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் தான் இந்த குங்குமப்பூ நம்ம பயன்படுத்தக்கூடிய சாஃப்ரான். அதிக உறுதி அழுத்தத்தை நீக்கக்கூடிய குறிப்பாக பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அனைத்து சத்துக்களும் இந்த குங்குமப்பூவில் இருக்குது. அதனால் பிபி பேஷண்ட் வந்து தாராளமாக அந்த குங்குமப்பூ சாதத்தை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி வலிப்பு நோயினால் அவதிப்படுறவங்க, ஏதாவது இந்த மாதிரியான நரம்பு கோளாறுனால வலிப்பு வருது அடிக்கடி, அதுக்கு நம்ம 5 வருஷமாக மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இணை உணவாக எடுத்துக்கிறதுக்கு இந்த குங்குமப்பூ வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படி பல்வேறு நன்மைகள் இந்த குங்குமப்பூவில் இருக்குது. பிரசவ காலத்தில் இதை பயன்படுத்தும் போது பிரசவம் வந்து எளிதாகிறதுக்கு, அதாவது சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து நன்மைகளும் இந்த குங்குமப்பூவில் இருக்குது. பிரசவத்துக்கு பிறகு சூதக அழகுகளை வெளிப்படுத்துறதுக்கும் இது வந்து மருந்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் பிரசவம்லாம் வீட்டில் தான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த பிரசவத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தி வரக்கூடிய தன்மைக்கும் இதை கஷாயம் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கமும் உண்டு. பொதுவாக கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் இதற்கு இருக்குங்கிறதுனால ஒரு 5 கிராம் அளவு இதை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயமாக காலை நேரத்தில் அந்த கர்ப்பத்துக்கு பிறகு அருந்திட்டு வரும்போது கர்ப்பப்பையில் ஒரு அழுக்குகள்லாம் வெளியேறி கர்ப்பப்பை பழைய நிலைமை அடையிறதுக்கும் பெண்களுக்கு உடலுக்கு உறுதியை தருவதற்கும் அந்த காலத்தில் இந்த குங்குமப்பூ வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. அதனுடைய குறிப்புகளையுமே நம்ம சித்த மருத்துவ நூல்களில் வந்து பார்க்குறோம். உடலுக்கு வலுவை தரக்கூடிய செரிமானத்தை தூண்டக்கூடிய ஆற்றலும் இந்த குங்குமப்பூவில் இயல்பாகவே உண்டு. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கும். பொதுவாக கர்ப்பிணிகள் இல்லை, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வயிறு சார்ந்த பிரச்சனைகள், கொப்புளை சுற்றி வரக்கூடிய வலியாக இருக்கட்டும், இல்லை செரிமானத்தில் வரக்கூடிய கோளாறாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மையும் இந்த குங்குமப்பூக்கு இருக்குது. ஐஸ்வர்யா ரெடியாக இருக்காங்க. குங்குமப்பூ வச்சுட்டு இன்றைக்கி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸ். சக்கரை பொங்கல் பண்ணுவோம், கல்கண்டு சாதம் பண்ணுவோம். இன்றைக்கி வித்தியாசமாக குங்குமப்பூவில் ஒரு ஸ்வீட் ரைஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நாம் பார்க்கலாம். யூஸ்வலாக நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருப்பேன் எது பண்ணாலும். சில நேரத்தில் டேஸ்ட் பண்ணாமையும் எபிசோட் முடிஞ்சிடும். இன்றைக்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒருத்தர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாரு. அது யார் அப்படிங்கிறது டிஷ் முடிஞ்சப்பறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். வாங்க ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: நெய், கண்டென்ஸ்டு மில்க், சர்க்கரை, பிஸ்தா, பாதாம், முந்திரி, ஏலக்காய், லவங்கம், குங்குமப்பூ. பொங்கலாகட்டும் சக்கரை பொங்கலாகட்டும், முதல்ல நாம் ரைஸு தனியாக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாம் தாளித்து கொட்டுவோம். என்னென்ன நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோமோ. இன்றைக்கி அப்படி இல்லாமல் முதல்லையே நெய் போட்டு நட்ஸ் எல்லாம் தாளித்து கொட்டிட்டு ரைஸ் அதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அடிகனமான பாத்திரத்தில் பண்ணிட்டா அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் குக்கர்லேயே நம்ம பண்ணிடலாம் இந்த ரைஸை. குக்கரில் கொஞ்சமாக நெய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இதில் பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இந்த ரைஸை வந்து இந்த நட்ஸோடு சேர்த்து வதக்கணும். நான் வந்து திராட்சை, காஞ்ச திராட்சை ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சா காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேரிச்சம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நட்ஸ் எல்லாத்தையும் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் ஒன்றும் பாதியாக இடித்து போட்டாலும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நறுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். சில பேர் வந்து அந்த கிரேட்டரை வச்சு துருவி போடுவாங்க, அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாலில் குங்குமப்பூவை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இது
வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி. யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 நம்ம வாட்டர் ஆட் பண்ணுவோம். இதுக்கு 1:2.5 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 விசில் வச்சுட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ப்ரெஷர் விட்டு அப்புறமா நல்லா ரைஸை மசிச்சிடணும். பால், குங்குமப்பூ, நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. ரைஸ் ரெடி ஆன உடனே நல்லா மசிச்சுட்டு அதில் கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க்கும் சுகரும் சேர்த்து கலந்துட்டா ஸ்வீட் சேஃப்ரான் ரைஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டென்ஸ்டு மில்க்கு சுகருக்கு பதிலாக கல்கண்டு ஆட் பண்ணியும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டென்ஸ்டு மில்க் வேண்டாங்கிறவங்க சுகரை மட்டுமே யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நாம் அடுப்பை அணைச்சிடலாம். ப்ரெஷர் விட்டுருச்சு. குங்குமப்பூ, பால், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரைஸ் ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கு. அதை நல்லா மசிச்ச மாதிரி கலந்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறதில்ல, ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நாம் இதில் ஃபைனல் டச்சாக கண்டென்ஸ்டு மில்க் சுகர்லாம் ஆட் பண்ணிவிட்டு அவங்கள இன்வைட் பண்ணலாம். கண்டென்ஸ்டு மில்க், கொஞ்சமாக சுகர், உங்களுக்கு ஸ்வீட் வந்து எவ்வளோ இருக்கணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. எப்போவுமே நான் ஒரு கப்புக்கு வந்து 3/4 கப்பு தான் வந்து ஸ்வீட் வந்து ஆட் பண்ணுவேன். சில பேருக்கு 1:1 இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு அதுக்கும் மேலே இருந்தால் பிடிக்கும். அதனால் ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 minute இதை ஹீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம போட்டிருக்க கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் ரைஸோட சேரும். ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் தினமுமே வந்து சொல்லிட்டு இருப்பேன், எந்த ஒரு டிஷ் பண்ணுறது ஆரம்பிக்கும் போதும் டாக்டர் அருண் சொன்னார் இப்போ என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு, அதை தொடர்ந்து அதை வச்சு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு சொல்லவே இல்லை, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா யார் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸை அப்படின்னா டாக்டர் அருண் தான் டேஸ்ட் பண்ண போகிறாரு. யூஸ்வலாக நானே சமைச்சு நானே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட வேரியேஷன் இன்னொன்று இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பேன். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நான் சமைச்சு வச்சாச்சு. டாக்டர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லட்டும். வாங்க டாக்டர். ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸ் சாப்பிட்டு பாருங்க. அமிர்தம், அமிர்தம்ங்கிறது மாதிரி வந்தன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ் செஞ்சு சமைச்சிருக்கீங்க, அதுவும் குங்குமப்பூ சாதம் இல்லையா? பொதுவாக குங்குமப்பூ குறித்த தவறான கருத்துக்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட நானே கேட்கணும்னு நினச்சேன். குங்குமப்பூ வந்து சாப்பிட்டா வந்து எல்லாருமே சிவப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? குங்குமப்பூ அப்படிங்கிறது நம்ம நார்மலாக செடியில் இருக்க மாதிரி ஒரு பூவா என்ன, அது எப்படி கிடைக்குது அப்படின்னு உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்னைக்கு நல்ல டைமிங்கில் நீங்களும் நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. குங்குமப்பூங்கிறது வந்து இந்த பூவோட மகரந்தம். அந்த மகரந்தத்தை தான் நம்ம குங்குமப்பூன்னு சொல்லி நம்ம வைக்கிறோம். குங்குமப்பூ சாப்பிட்றதுனால குழந்தை சிவப்பாக பிறக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குழந்தைங்களுமே சிவப்பாக இருக்கணும் இல்லையா? பொதுவாக நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகளை நீக்கிறதுக்காகவும் கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய அந்த அதிகுருதி அழுத்தம்னு சொல்லுவோம், ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுனால கர்ப்ப காலத்தில் வலிப்பு வரலாம். அந்த வலிப்பெல்லாம் நீங்கிறதுக்காக தான் இந்த குங்குமப்பூ வந்து பாலில் கலக்கி நம்ம சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. சுகப்பிரசவத்துக்கு எளிதாக இது செயல்படும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப விலை அதிகமானது. இந்த மகரந்தம்னு சொல்லும்போது அதிகமாக கிடைக்காது, பூ நிறையா இருக்கும். பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுத்து உலர்த்தி தான் நம்ம வந்து காஷ்மீரில் தான் இது விளையும். காஷ்மீர்லேருந்து இங்கே வரணும். இதுக்கு இன்னொரு பேரே காஷ்மீரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
இங்கேயே நம்ம ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தால் சூழ்நிலையில் விளைய வச்சா இங்கே கூட நம்ம சென்னையிலேயே கூட இருக்குது, குங்குமப்பூ இருக்குது, நம்ம பார்த்துருக்கலாம், இந்த செடியே இருக்குது. பட் இதனுடைய மருத்துவ பலன் கருவி தான். அந்த காலத்தில் பிரசவம் எல்லாமே வீட்டில் நடக்கும், நிறைய எமர்ஜென்சி இருக்கும். அதில் முக்கியமானது வந்து இந்த பிபினால் வரக்கூடிய வலிப்பு, கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய வலிப்புக்கும் தாயையும் காப்பாற்ற முடியாது, குழந்தையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை சரி பண்ணுற தன்மை இந்த குங்குமப்பூக்கு உண்டு. அதனால தான் கர்ப்ப காலத்தில் குழந்தை அழகாக பிறக்கும், சிவப்பாக பிறக்குங்கிற ஒரு இதை சொல்லி அது சாப்பிட வைக்கணும், குழந்தைங்களை சாப்பிட வைக்கிற மாதிரி. ஏன்னா இது விலை அதிகமாக எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ரசமும் ரொம்ப சிக்கலான ஒன்று இருந்த காலத்தில் இதை அப்படி அறிமுகப்படுத்தினா தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் மக்களிடையே அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதனுடைய மற்ற பலன்கள் கர்ப்பிணிகள் இல்லை, மற்ற எல்லாருமே நம்ம வந்து சாப்பிடலாம். பிபி அதிகமாக இருக்கிறவங்க கூட இந்த குங்குமப்பூ எடுத்து சாப்பிடலாம். விலை அதிகம், அதனால தான் இதை நம்ம மற்ற நாட்களில் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம். கர்ப்ப காலத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த சூதக அழுக்கை வெளியேற்றுவதிலையும் இந்த குங்குமப்பூ ரொம்ப முக்கியமான ஒரு பலனை தருதுன்னு சொல்லலாம். இது வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம். அடுத்த ஒரு 10 நாட்களுக்கும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக குடிக்கும் போதும் அந்த அழுக்குகள் விரைவாக வெளியேறி கர்ப்பப்பை பழைய நிலையை அடைகிறதுக்கு உதவி செய்யும். நம்ம நிறையா எவர் ப்ரெக்னென்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரெக்னன்சி முடிஞ்ச பிறகும் வயிறு வந்து பெருசாகவே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கும் இந்த குங்குமப்பூ வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சாதாரணமாக இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். உடலை இளமை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நலப்பொருட்களும் நிறைந்த ஒரு க்ரீமில் கூட எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு குங்குமப்பூ கலந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி உள்ளே சாப்பிடும்போது தோலை இடமாக வைத்திருக்கிறதுக்கும் அழகாக்கிறதுக்கும் இந்த குங்குமப்பூ வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். வலிப்பு சார்ந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும், மூளையில் வரக்கூடிய அதிகபட்ச மறதி நோயின்னு சொல்லக்கூடிய அல்சீமர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், மாமறதி நோய். இப்போ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டிசீஸை. அந்த டிசீஸ் வராமல் தடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் இந்த குங்குமப்பூக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த குங்குமப்பூ அவ்வப்போது இந்த மாதிரி குங்குமப்பூ சாதமாக செஞ்சு நம்ம சாப்பிடும்போது, அது இந்த கோடை காலத்தில் இனிப்பு நிறைய சேர்த்துக்கணும். ஒரு இனிப்பு சாதமாக நீங்கள் செஞ்சு காமிச்சிருக்கீங்க, இது எல்லாருமே சாப்பிட்டு நல்ல ஒரு பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த கோடை காலத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிணிகளையும் வெயில் சார்ந்த அந்த ப்ரெஷர் சார்ந்த நோய்களையும் தவிர்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பொதுவாக வந்து இந்த ப்ரோக்ராமில் நான் மட்டும்தான் சாப்பிட்டு பார்ப்பேன். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நானே சொல்லுவேன் நல்லா இருக்குது, இதை இந்த மாதிரி பண்ணலான்னு. இன்றைக்கி வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக நீங்கள் வேறு வந்திருக்கீங்க, சாப்பிட்டு பார்த்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்பப்போ இந்த மாதிரி வந்து போங்க. கண்டிப்பாக. டாக்டரே சொல்லிட்டாரு ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் தான், அவ்வளோ டைமும் ஆகாது. மறக்காமல் ஸ்வீட் சாஃப்ரான் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.